நாம நல்லா இருக்கோம் அப்படின்னு மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு நோயின்னு நான் நினைக்கிறேன். சிம்பிளா ஒருத்தவங்க எதுவுமே இல்லாமலே சந்தோஷமா இருக்காங்கன்னா அவங்கள பார்த்தாதான் நமக்கு மேட்ச் இருக்கு. ஏன்னா அவங்க ஏதாவது பொருள் வச்சிருந்தா கூட அதை வாங்கிடலாம். ஆனா எனக்கு இது எதுவுமே வேண்டாம், இது இல்லாம நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அப்ப இவர்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரதான் செய்யுது. வாழ்க்கையை அதிகமா அனுபவிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஆற்றல் இப்ப இருக்க இளைஞருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? அது எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? மனிதர்கள் அவங்களுக்காக வாழ்றதே இல்லை, அவங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டே இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அதை ஏன் சோசியல் மீடியால நான் கார் வாங்கிட்டேன்னு போடணும்னு எனக்கு தெரியல. அது ஒரு சாதனை இல்ல. முதல் விஷயம் நம்முடைய தேவை ஒண்ணு. இன்னொன்னு, இந்த உலகத்துல கார் இல்லாம கோடான கோடி ஜனங்க இருக்காங்க. சொல்லப்போனா நம்மளை விட அதிகமாக உலகத்திற்காக சிந்தனை செய்யறவங்க விவசாயிகளா இருக்கட்டும், அவங்கள்ட்ட எல்லாம் கார் கிடையாது. கார் வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, கார் வாங்குறதுங்கிறது ஒரு சாதனை கிடையாது. நான் நல்லா இருக்கேன்னு சொல்றது ஓகே, நான் நல்லா இருக்கேன்னு நமக்கு நம்ம சொல்லிக்கிட்டா போதும். சமூகத்துக்கு அது முக்கியம் இல்லைன்னு நான் சொல்றேன். நான் பர்சனலா கார் இல்லாத ஜனங்களை நாம ஹட் பண்றோமோன்னு நினைப்பேன். ஏன்னா வாழ்க்கைங்கிறது வாழ்றது மட்டும்தான், யாருக்கும் ப்ரூவ் பண்ணணுங்கிறதோ யாருக்கும் காட்டிக்கணுங்கிறதோ இல்ல.